ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் இப்பொழுது இந்த மாத கடைசி முதல் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் என்கிற சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேலும் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இவர் செல்வதற்கு ஜூன் மாதம் 2027 வருடம்தான் அடுத்த சனி பெயர்ச்சி என்பது நடக்கப் போகிறது. இப்போ இந்த சாட்டர்ன் என்கிற கிரகத்தை சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ், அதாவது பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக, பிராப்த கர்மத்துக்கு அதிபதியாக, கர்மம் அப்படின்னா செயல், அந்த செயல் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம், அதாவது அது ஒரு நல்ல பரிசா இல்லை தண்டனையா அப்படிங்கிறத அந்த செயல்தான் நிர்ணயம் செய்யும். அப்போது நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல செயல்களாக இருந்தால் அதற்குண்டான பரிசுகளையும், நாம் செய்யக்கூடிய அந்த கர்மா தீய கர்மாவாக இருந்தால் அதற்குடைய தண்டனையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டர்ன் என்கிற கிரகம். இதனால்தான் இந்த சனி குறிக்கக்கூடிய நீதி தேவதைக்கு ஒரு வஸ்திரம், அதாவது ஒரு கருப்பு கலரில் ஒரு துணி கண்களில் கட்டப்பட்டிருக்கும். அதாவது எதிரே நிற்கக்கூடிய நபர் ஒரு பெரிய விஐபியா அல்ல ஒரு சாதாரண மனிதரா அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் தண்டனையையோ அல்லது பரிசையோ அவரவர் செயல்களை பொறுத்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டர்ன் என்கிற கிரகம். மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி, அதாவது ஒரு தனிநபரின் விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களில் முதலாவதாக வரக்கூடியது இந்த சனி பகவான் தான். அதனால தான் கோச்சாரத்தில் ஜென்ம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி என்று ஒவ்வொருவரும் தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு இதே சனி பகவான் கோச்சாரத்தில் கடகராசியையோ, சிம்ம ராசியையோ, கன்னி ராசியையோ, விருச்சிக ராசியையோ, மகர ராசியையோ, கும்ப ராசியையோ எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ் இப்போ நான் சொன்ன ராசிகளில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீனராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மேஷ ராசிக்கு ஏழரை சனி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது. இந்த அடுத்த சனி பயிற்சி வரை இப்போ இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ரிட்டர்னில் போய்கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது நேர்கதியில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை துல்லியமாக இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு நன்றாகவே தெரியும், நம்ம ராசிக்கு அதிபதி சந்திரனுக்கு இந்த சாட்டர்ன் அப்படிங்கிறவர் டெட் எகெயின்ஸ்டு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே நம்மளை ரொம்ப படாத பாடுபடுத்தி, நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தி, சின்ன பின்னமாக்கி, சித்திரவதை பண்ணி, கிட்டத்தட்ட அதாவது ஒரு கொலாப்ஸ், பேனிக் கண்டிஷன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பூச நட்சத்திரத்துக்கெல்லாம் இதற்கு முன்பு ஏற்பட்டதுங்கிறது எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் தெரியும். சனி பகவான் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு வந்து ஒரு 7-8 மாதம் ஆன பிறகு கூட நமக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டோ ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டோ வரலையே. இப்போ சனி பகவான் வக்கரமாக இருந்தார், இப்போ திரும்பவும் நேர்கதிக்கு வரப்போகிறார். ஏன் இப்படி, நம்ம என்ன பாவம் செஞ்சோம், நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், எதனால் நமக்கு இவ்வளவு அவமானங்களும் தோல்விகளும் வந்தது அப்படிங்கிறது தான் இவர்களுடைய $1 மில்லியன் கொஸ்டின். என்ன நடந்தது அப்படின்னா, இவர்களுக்கு இந்த சனி பகவான் பாக்ய சனியாக வரக்கூடிய அதே காலகட்டங்களில் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் குரு அப்படிங்கிற கிரகம் மறைந்து விட்டார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவர்களுக்கு எல்லாமே முடக்கமாகி விட்டது. எந்த ஒரு பொருளுமே கை கெட்டினது வாய் கெட்டவில்லை. வர வேண்டிய விஷயங்கள் அவர்களுக்கு எதுவுமே கைகளுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த பாக்ய சனி அப்படிங்கிறவர் கண்டிப்பாக இவர்களுக்கு பாக்கியங்களை கொடுப்பார், ஆனால் ஸ்லோவாகத்தான் கொடுப்பார். என்ன காரணம் அப்படின்னா, மந்தன் அப்படின்னு இந்த சனி பகவான் அழைக்கப்படுகிறார். ஆயுள் காரகன் தானே இவர். இப்போ ஆயுள்ங்கிறது டக்குன்னு இப்படி கொடுத்துட்டு அப்படி எடுக்கக்கூடிய அமைப்பில் வருவதில்லை. ஸ்லோவாகத்தான் வரும், ஸ்லோவாகத்தான் போகும். அதே போல் இந்த பாக்கியங்களும் இவர்களுக்கு கொஞ்சம் இப்பொழுது ஸ்லோவாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது.
இப்போ இந்த குரு பயிற்சியை நோக்கி கடகராசிக்காரர்கள் காத்திருக்கிறார்கள். ஏன்னா கடக மனையில் அமர்ந்து குரு பகவான் சனியை பார்க்க போகிறார். இப்போ சனி பகவான் பொதுவாக உத்திரட்டாதி முடிந்து ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு பிரமாதமான ஒரு ஜாக்பாட். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம்னா இவர்கள் தனிமையாக ஒருவராக இவரது குடும்ப பாரத்தை சமாளிக்க முடியவில்லை. இங்கே 7ஆம் அதிபதி 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாகியத்தில் அமர்வதனால் கடகராசிக்காரருடைய வாழ்க்கை துணைவரும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக சப்போர்ட் செய்தால், அந்த லோனாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலிக்கு ஏற்படக்கூடிய செலவுகளாக இருக்கலாம், அந்த பேர்டன், அந்த சுமை அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக குறைந்துவிடும். இது நான் ஏற்கனவே சொல்லி நிறைய கடகராசிக்காரர்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸும் களத்தில் இறங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே சாட்டர்ன் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இந்த புதன் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால் குறிப்பாக இவர்களுடைய முயற்சி, தைரியம், வீரியம் எல்லாமே ஓரளவுக்கு வேகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடத்திற்கு பிறகு இனிமேல் தான் அவர்கள் வெற்றி, சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்வார்கள். அதையும் தவிர வெளிநாட்டு தொடர்பு மெயினாக, ஏன்னா இந்த புதன் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி, அப்போது இங்கே 9ஆம் வீட்டில் சனியின் பயணம், இது எல்லாமே 9, 12, 3ஆம் வீடு தொடர்பே உங்களுக்கு அந்த வெளிநாடு தான். இப்போ வெளிநாட்டில் போய் எனக்கு பிரச்சனை, என்னுடைய சர்டிஃபிகேட் செல்லலை, என்னுடைய சான்றிதழ்கள் ஒப்புக்கொள்ளப்படவில்லை, நான் படித்ததற்கும் இங்கு நான் பார்க்கக்கூடிய வேலைக்கும் சம்பந்தமே இல்லை, இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இனிமே இந்த வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் ஒரு சுபம், குடும்பத்தில் ரிலேஷன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு, குறிப்பாக இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் அவர்களுக்கு படிப்படியாக தீரும். இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டின்னா, 9ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போது அந்த லாபங்கிறது இனிமே தான் அவர்களுக்கு படிப்படியாகவே வரும் அப்படிங்கிற அளவுக்கு. இதில் இன்னொரு விஷயம், சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த கடன் அப்படிங்கிறது குறையும். ஒரு பக்கம் லாபம் கொஞ்சம் குறைஞ்சாலும் இன்னொரு பக்கம் வெகுவாக இவர்களுக்கு அந்த கடன் அப்படிங்கிறது குறையும். ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பாக்கியத்தை, ஒரு சமாதானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி வெகு தூரத்தில் இல்லை, கூப்பிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. ஓரளவுக்கு பார்த்தோம்னா இந்த 2026 தொடக்கத்திலிருந்தே இவர்கள் அந்த வெற்றியை சுவைக்க தொடங்கி விடுவார்கள். ஏன்னா இவர்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயின் பயணம் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் தனுர் ராசி மண்டலத்திலிருந்து அந்த 2026 என்பது தொடங்குகிறது. இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக கடகராசிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதற்கு பிரதானமான பரிகாரம் அப்படின்னு எதுவும் தேவையில்லை.